الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمين وعلى آله وصحبه طيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவின் பேரருளும் பெரும் கிருபையும் நம் அனைவர் மீதும் உண்டாவதுமாக. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி, சத்திய நபி, உம்மான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வழியை அடியொட்டி பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்று அத்துணை பேர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நான் ஓதிய இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய இறை இல்லங்களான மஸ்ஜிதுகள், அவைகளை பராமரிப்பு செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும், அதற்கு தகுதியுடையவர்கள் யார் என்பதை பற்றியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான். மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி, முதலாவதாக அவர்கள் அல்லாஹுவை நம்புபவர்களாகவும் அவன் வைத்திருக்கக்கூடிய கியாமத்து நாளை நம்பக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அவனால் விதிக்கப்பட்ட தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய வஅகாமஸ் ஸலா நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஜகாத்தை சரியாக கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாருக்கும் எதற்கும் பயப்படாதவர்களாக இருக்க வேண்டும். ஃபஅஸா உலாயிக அன் யகூனு மினல் முஹ்ததீன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வினுடைய வீடு, இந்த பூமியிலே அவனை வணங்குவதற்காக இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி இருக்கக்கூடிய அவனுடைய இல்லம் மஸ்ஜிதுகள்.
வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், மஸ்ஜிதுகள் அல்லாஹ்விற்காக கட்டப்படுவது, அல்லாஹ்வுடைய பெயர்கள் உச்சரிக்கப்பட வேண்டும், அல்லாஹ் வணங்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய திக்ர்கள் மொழியப்பட வேண்டும், அவனுடைய திருவேதங்கள் ஓதப்பட வேண்டும், அவனுடைய தொழுகைகள் நிகழ்த்தப்பட வேண்டும். அல்லாஹ்விற்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுகள். இந்த பூமியிலே அதிகமான விருப்பமான இடம் அல்லாஹ்விற்கு எந்த இடம் என்று சொன்னால் பள்ளிவாசல்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மனிதர்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய ஒரு இடம். பாவம் செய்பவர்கள், தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையை மனம் திறந்து இறைவனிடத்தில் தௌபா செய்து இந்த பள்ளிவாசல்களுக்கு வந்து தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு இடம் பள்ளிவாசல். அவனுடைய இபாதத்துகளில் ஈடுபட்டு ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு சொர்க்கத்திற்காக, நாளை மறுமை வெற்றிக்காக பல நன்மைகளை தேடி கோடி கோடியாக குவிக்கக்கூடிய இடம் பள்ளிவாசல். வெளியில் இருந்து ஒரு அமல் செய்வதை விட பள்ளிவாசலுக்கு வந்து கூட்டாக மக்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலியும் அதிகம், தரஜா அதனுடைய மதிப்பும் அதிகம். பள்ளிவாசல்ல நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். பள்ளிவாசலை ரொம்ப சாதாரணமாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய சாம்ராஜ்யம் தலை தோங்குவதற்கான மிக அடிப்படையாக இருந்தது பள்ளிவாசல்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து போனதுடன் அவர்கள் செய்த முதல் பணி பள்ளிவாசலை நிறுவினார்கள், கட்டினார்கள். முதல்ல போய் அரசாங்கத்தை நிறுவவில்லை, பள்ளிவாசலை முதலில் நிறுவினார்கள். பள்ளிவாசல் நிறுவப்பட்டால் அந்த பள்ளிவாசல் அதற்குரிய காரியங்கள் அனைத்திற்கும் செய்வதற்குரிய இடமாக அதை மாறிவிடும். அதை மாற்றினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வழியில தான் நம்ம இஸ்லாமியர்கள் பாரம்பரியம் தொட்டு எங்கு சென்றாலும், அது வியாபாரத்திற்காக சென்றாலும் வேறு எந்த நோக்கத்திற்காக சென்று ஒரு இடத்துல செட்டில் ஆகிறாங்கன்னு சொன்னா முதலில் அவர்கள் பள்ளிவாசலை கட்டுவார்கள். நாமெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா அமர்ந்து ஜும்மாவினுடைய அமலில் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய நமக்கு இந்த பள்ளிவாசல் இருக்கிறதே, இதனுடைய ஹிஸ்டரியை நீங்க பேக்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா 1860களில் இந்த பள்ளிவாசலை தென்னிந்தியாவிலிருந்து வந்த வருகை தந்திருக்கக்கூடிய தென்னிந்திய வணிகர்கள் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல எல்லாம் செட்டில் ஆகினாங்க. முதல்ல இந்த ரிவர் பக்கம் இந்த ஏரியா மஸ்ஜித் இந்தியாவை சுற்றி அவர்கள் தன்னுடைய வியாபார ஸ்தலத்தை அமைத்து கொண்டு அவர்கள் முதலாக இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்காக வேண்டி முடிவெடுத்து இந்த பள்ளியை கட்டினாங்க. சாதாரண கட்டையில் கட்டப்பட்ட பள்ளியாக இருந்தது. அல்லாஹ் அவனுடைய பரக்கத்து செய்தான். அல்லாஹ் தஆலா அவனுடைய வழியை திறந்து விட்டான். காலப்போக்கிலே இந்த பள்ளிவாசல் இன்று 3 மாடி கட்டிடமாக கம்பீரமாக உங்கள் முன்னால் அமர்ந்து நின்று கொண்டிருக்கிறது. இந்த பள்ளிவாசல் முன்னாடிலாம் உது செய்கிற இடம்லாம் அங்கே கிடையாது. பள்ளிவாசல் கட்டையில் உள்ள பள்ளி தான். இங்கிருந்து சென்று அங்க ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கு முன்னாடி, அந்த ரிவர்ல போய் தான் என்ன செய்வாங்க, உது செய்து விட்டு இங்க வந்து தொழ வருவாங்க என்ற ஹிஸ்டரி இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல் முன்னாடி நம்ம எழுதி வச்சிருக்கிறோம். அப்ப பள்ளிவாசல்கள் எவ்வளவு இந்த சமுதாயத்திற்கு தேவை என்பதை உணர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றவுடன் மதீனா மண்ணிலே முதலாக அவர்கள் செய்தது பள்ளிவாசலை அவர்கள் நிறுவினார்கள். அதே போன்று நம்முடைய இந்திய சமுதாய மக்களும் அதே போன்று செய்தார்கள். பள்ளிவாசலுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு பந்தம் இருக்கிறது. பள்ளிவாசல்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு சட்டம் விளக்கங்கள் பெறக்கூடிய இடமாக இருந்தது, ஒரு கோர்ட்டாக இருந்தது, நீதிமன்றமாக இருந்தது. பள்ளிவாசல்கள் கல்வி கூடங்களாக இருந்தது, அது ஒரு பல்கலைக்கழகமாக இருந்தது, யூனிவர்சிட்டியாகவும் கல்லூரிகளாகவும் காலேஜுகளாகவும் இருந்தது. சஹாபாக்கள் அஸ்ஹாபு சுஃபா என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். குர்ஆனை கற்கக்கூடிய இடமாகவும் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமாகவும் பல கல்விகளை நபிகள் நாயகம் அவர்களுடைய போதனைகளை உள்ளத்தில் அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக பள்ளிவாசல் அன்று இருந்தது.
மருத்துவ ஹாஸ்பிட்டல்களாக பள்ளிவாசல் இருந்தது. போருக்கு சென்றுட்டு வரக்கூடியவர்கள் காயம் ஏற்பட்டிருந்தால் பள்ளிவாசலில் வைத்தவர்கள் காயத்திற்கான மருந்துகளை போடக்கூடியவர்களாக இருந்தார். இன்னைக்கும் பள்ளிவாசலை நீங்க பாத்தீங்கன்னா சில நாடுகளில் சில ஊர்களில் எல்லாம் பரவலாக நீங்கள் பார்க்க முடியும். இயற்கை பேரிடர் என்று வந்துவிட்டால் பள்ளிவாசல் தான் முதல் திறந்து விடப்படும். ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்தால் பள்ளிவாசல்கள் முதலில் திறந்து விடப்படும். பள்ளிவாசல்கள் தீர்வு காணக்கூடிய இடமாக அது இருக்கும். சஹாபாக்களுடைய காலத்தில், பெருமானாருடைய காலத்தில் பள்ளிவாசல்கள் மருத்துவமனைகளாகவும், பள்ளிவாசல்கள் நீதிமன்றங்களாகவும், பள்ளிவாசல்கள் கல்விகள் கற்கக்கூடிய பல்கலைக்கழகமாகவும் இருந்தன. பொருளாதார சென்டர், எக்கனாமிக் சென்டரா இருந்துச்சு. ஜக்காத்து வசூல் செய்யக்கூடிய இடமாகவும் இருந்துச்சு. ஜக்காத்தை நிர்வகிக்கக்கூடிய இடமாகவும், அதை விநியோகம் செய்யக்கூடிய இடமாகவும் பள்ளிவாசல் இருந்தது. அதனால தான் பள்ளிவாசலை தேடி மக்கள், ஒன்றும் இல்லாதவர்கள் பள்ளிவாசலை தேடி வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்காக்களை பிரித்து கொடுப்பார்கள். எவ்வளவு அற்புதமான பணி பள்ளிவாசல் செய்து கொண்டிருந்தது. இத்தனைக்கும் மேல ஒரு பயிற்சி கூடமாக இருந்தது. வீர விளையாட்டுகள் அரங்கேறக்கூடிய இடமாக இருந்தது. ராணுவ தளமாக இருந்தது பள்ளிவாசல். ராணுவ தளம், குதிரை ஏற்றம், ஈட்டிட்டு எறிதல் போன்ற வீர விளையாட்டுகள், தற்காப்பு, டிஃபென்ஸ் சென்டராக இருந்தது பள்ளிவாசல்கள். அப்படிப்பட்ட பாரம்பரியம் மிக்க ஒரு பள்ளிவாசல்கள் நம்முடைய ஹிஸ்டரியில் இருக்கிறது. இன்று அந்த நிலைகள் எல்லாம் மாறி வேறு மாதிரி ஒவ்வொரு பள்ளியினுடைய நிலைமையும் இருக்கிறது. அல்லாஹ் அந்த பள்ளிவாசல்களை கொண்டு இந்த தீனையும், தீனுள் இருக்கக்கூடிய சமுதாய மக்களையும் பயன்பெறுவதற்குரிய நல்வாழ்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா முழு சமுதாயத்திற்கும் தர வேண்டும் என்று துஆ செய்து கொள்வோம். அதற்கான முயற்சிகளையும் நாம் எடுப்போம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதிலே நாம் கண்ணியம் பேணப்பட வேண்டும். மஸ்ஜிதுகள் நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பள்ளிவாசலுக்கு ஜும்மாவுடைய நாளில் குதுபா ஓதக்கூடிய நேரங்களில், பொன்னான நேரங்களில் கூட அடுத்தவர்களோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். பக்கத்தில் இருக்கவங்களோட பேசி அரட்டை அடிக்க, வீண் அரட்டை அடிப்பதை பார்க்கிறோம். தேவையில்லாத ஃபித்னா பேசுவதை பார்க்கின்றோம். பள்ளிவாசல் தொழுகை முடிந்து விட்டாலும் தேவையில்லாத ஃபித்னாக்களில் ஈடுபட்டு அடுத்தவனை பத்தி குறை சொல்றதும், இவங்களை பத்தி குறை சொல்றதும், ஏன் பள்ளிவாசல் ஊழியர்களை பற்றி குறை சொல்வதும், நிர்வாகங்களை பற்றி குறை சொல்வதும், இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். பள்ளிவாசலுடைய கண்ணியம் பேணப்பட வேண்டும் சகோதரர்களே. செல்போனை எடுத்துக்கிறாங்க, குத்துபா, இமாம் குத்துபா ஓதிக்கிட்டு இருக்கிறார். பள்ளிவாசலே குத்துபா யாரோடும் பேசுறது இல்லை ஒரு கூட்டம். ஆனா செல்போனை எடுத்துக்கொண்டு அதிலே தேவையில்லாத வாட்ஸ்அப்பை நோண்டிக்கொண்டு, சோசியல் மீடியாக்களை பார்த்து கொண்டு, வீடியோக்களை பார்த்து கொண்டு தன்னுடைய பொன்னான நேரத்தை, அதனுடைய அருமை புரியாதவர்களாக, பாராமுகமானவர்களாக அவர்கள் அந்த நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுல என்னென்ன பெனிஃபிட்ங்கிறத நான் பின்னாடி சொல்றேன், இந்த நேரத்தினுடைய மதிப்பை. ஆக பள்ளிவாசலுடைய கண்ணியம் பேணப்பட வேண்டும். சில பேர் வம்பு செய்யறதுக்குன்றே பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவங்க இருக்கிறான். தேவையில்லாத வம்பு இழுக்கிறதுக்காகவே, தேவையில்லாத சும்மா எதையாவது ஒரு குறையை சொல்லக்கூடியவர்களாக பள்ளிவாசலை தேடி வரக்கூடியவர்கள் இருக்கிறார். அல்லாஹ் அவர்களை எல்லாம் நேர்வழி காட்டி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மஸ்ஜிதினுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காபத்துல்லா இந்த உலகத்திலேயே மிக புனிதமான ஒரு இடம் இல்லையா? அந்த காபத்துல்லாவில் அல்லாஹ்வினுடைய முதல் ஆலயம் இந்த மண்ணில் எது என்றால் காபத்துல்லா. அல்லாஹ்வுடைய காபா, அங்க மஸ்ஜித் ஹராமில் இருக்கக்கூடிய பள்ளி. அந்த மஸ்ஜிதில் ஹராமிலே, காபாவிலே வைத்து ஒரு காலத்தில், முந்தைய காலத்தில் ஒரு தவறு செய்து விடுகிறார்கள். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தகாத உறவில் ஈடுபட்டு விடுகிறார்கள். ஈசாஃப், நைலா என்று சொல்லக்கூடிய பெயரை உடையவர்கள். இந்த இருவர் செய்த இந்த குற்றத்தின் விளைவாக, பள்ளிவாசல் புனிதமான இடம் இல்லையா? அல்லாஹ்வுடைய வீடு இல்லையா? அதுவும் முதலில் எழுப்பப்பட்ட காபத்துல்லா, அந்த பள்ளிவாசலில் இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்தவுடன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை கல்லாக மாற்றி விடுகின்றார். அவர்களை சிலையாக மாறிவிடுகிறார். இதனால் ஏதோ கதை சொல்வதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். தஃப்சீர் இப்னு கசீரில் பதிவாகி இருக்கிறது, சீரத் இப்னு இஸ்ஹாக்கிலே பதிவாகி இருக்கிறது, தஃப்சீர் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி அவர்கள் கல்லாக மாறிவிடுகிறார். அதை கொண்டு காபால கொஞ்ச நாள் வச்சிருந்தாங்க. பிறகு
அந்த சிலைகளை எடுத்து ஷஃபாவிலும் மருவாவிலும், சஃபாவில் ஒரு சிலையும் மருவாவில் ஒரு சிலையும் வைத்து விட்டார்கள். பிறகு காலங்கள் சென்றன. அதற்கு பிறகு சில நல்லவர்கள் அந்த சிலையை அகற்றி விட்டார்கள். சஹாபாக்களுக்கு அந்த இடத்துல நம்ம சாயி செய்வதற்கு அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. எனவே அந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ. நீங்க அங்க வந்து தவாப் செய்யறது எந்த குற்றமும் இல்லை, தாராளமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான். அந்த ஆயத்தை இறங்கின பிறகு சஹாபாக்கள் தாராளமாக எந்த கவலையும் இல்லாம போக ஆரம்பிச்சாங்க. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு மஸ்ஜிதினுடைய அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் கண்ணியம் எப்படி பேணப்பட வேண்டும், வீண் வம்புகளில் செய்வதும் தவறான காரியங்கள் ஈடுபடுவதும் தவறான பேச்சுக்கள் பேசுவதிலிருந்தும் அடுத்தவர்களை குறை காண்பதை குறை பேசி பேக் பைட்டிங் பின்னாடி பொறாமையின் வெளிப்பாடாக பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் இவை எல்லாவற்றையும் முஸ்லிம்கள் அனைவரும் நாம் களைந்து விட வேண்டும். இதெல்லாம் நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது என்பதை நான் இங்கு உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகின்றேன். அருமையானவர்களே, பள்ளிவாசல்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியமான அறிவுரை. எப்படி? பெருமானார் சொன்னார்கள், அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிபினாஇல் மஸாஜிதி ஃபித் தௌரி வ அன் ததய்யப வ அன் ததனல்லஃப. பள்ளிவாசல்கள் பெருமானார் கட்டச் சொன்னார்கள். பினாஇல் மஸாஜித், பள்ளிவாசல் கட்டுங்க நாம் ஆணையிட்டார்கள். ஆனால் அதே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிவாசலை நீங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த பள்ளிவாசலை நீங்கள் வாசனையோடு அழகாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். வாசனையா வச்சிருக்கிறது, சுத்தமா வச்சிருக்கிறதுனா என்ன? வெல் மெயின்டெனன்ஸ். பள்ளிவாசலை மெயின்டைன் பண்ணணும். பள்ளிவாசலை பெருசா காசை ஃபுல்லா போட்டு கட்டிடுவோம், கோடி கோடியா போட்டு எதை வசூலையும் வசூல் செய்து கெட்டி விடுவோம். ஆனால் அந்த பள்ளிவாசல் பராமரிக்கப்படுகிறதா? நபிகள் நாயகம் பள்ளிவாசல் கட்டுங்கன்னு மட்டும் சொல்லலை, அதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பள்ளிவாசலை நாம் கட்டி கொடுப்பது இருந்தாலும் அந்த பள்ளிவாசல் மெயின்டைன் ஆகுதா? அந்த பள்ளிவாசல்ல சரியான முறையில் இப்போ பார்த்து எத்தனையோ பள்ளிவாசல், பெரிய பெரிய பள்ளிவாசல் அழகா கட்டி ஓப்பனிங்லாம் பண்ணிடுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு போய் பார்த்தா பாத்ரூம்ல ஒன்றும் பைப் இருக்காது, தண்ணி இருக்காது, அல்லது நாசமா போய் கிடக்கும், எல்லாம் இருக்கும். பள்ளிவாசல் வரக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் இந்த சுத்தத்தில் பங்கெடுத்துக் கொள்வது எல்லோர் மீதும் கடமை. பள்ளிவாசல் சுத்தமா இருக்குன்னா அந்த குப்பையை எடுத்து போடுறது மட்டுமல்ல, நம்ம பாத்ரூமுக்கு போயிட்டு வரும்போது அதை ஃப்ளஷ் பண்ணிட்டு வர்றோம்ல, அதுவும் பள்ளிவாசலில் நாம் மெயின்டைன் பண்ணுவதற்கு சமம். பள்ளிவாசல் நம் மீது கடமை. பள்ளிவாசல்ல தேவையில்லாத ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குதா, அதை தேடி பிடிச்சு அதை ஆஃப் பண்ணுவது, அல்லது பொறுப்புல உள்ளவங்கள்ட்ட சொல்லி அதை ஆஃப் பண்ணுவதும், இதுவும் நாம் பங்கு செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளம். இப்படி பள்ளிவாசல்ல நாம் இதான் நிர்வாகம் பார்த்துக்கும், அதை இவங்க பார்த்து அப்படின்னு இருக்காம, பள்ளிவாசல்ல அது நமக்கான ஒரு பள்ளி, அதை சுத்தமாக வைத்திருப்பது நம் மீது கடமை என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதீனா பள்ளிவாசல்ல ஒரு கருப்பின பெண்மணி, சில ஹதீஸ்கள்ல ஆண் என்றும் வருகிறது, ஒரு கருப்பின பெண்மணி பள்ளிவாசலை டெய்லி வந்து சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு மூதாட்டின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து டெய்லி வந்து பள்ளிவாசல் மதீனா பள்ளியில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சுத்தம் செய்து கொண்டு இருப்பார்கள். திடீரென்று ஒரு நாள் வரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்கிறாங்க, அருமை தோழர்களே, இந்த பெண்மணி வரலையே, என்ன காரணம் அப்படின்னு. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த பெண்மணி நேற்று இரவு இறந்து போயிட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்கள நாங்கள் ராத்திரியே என்ன செஞ்சோம், கொண்டு போய் அடக்கிட்டு வந்துட்டோம், தஃபன் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் ஆச்சரியமா கேட்டாங்க, அருமை தோழர்களை, நீங்க எங்கிட்ட சொல்லியிருக்க வேண்டாமா நேற்று ராத்திரியே? யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது என்று எண்ணிதான் நாங்க என்ன செஞ்சோம், இரவு நேரமா இருந்தது, உங்களை நாங்கள் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று எண்ணி நாங்க கொண்டு போய் அதை அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டோம், நல்ல முறையில் பண்ணிட்டோம்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அப்படியே விட்டு விடாமல் சொன்னார்கள், தலூனி அலா கபரிஹா, அந்த கபர் இருக்கிற இடத்துக்கு எங்க இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க, நான் போகணும் அப்படின்னா.
ரசூலுல்லாஹ் அங்கிருந்து சென்று சஹாபாக்களும் பின்னாடி போறாங்க. அந்த பெண்மணியுடைய கபரில் நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்தார்கள், துஆ செய்தார்கள். யாருக்கு? ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, ஒரு பெரிய பட்டம், பெரிய ஒரு செல்வந்தர் கிடையாது, சாதாரணமான ஒரு பெண்மணி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளியை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் கண்டு, ஒரு நாள் வரவில்லை என்றாலும் கூட நபிகள் நாயகம் அவர்கள் அந்த பெண்மணியை அடையாளம் கண்டு கொண்டு அந்த கபருக்கு போய் நின்று துஆ செய்தார்கள். ஏன் என்னிடத்துல சொல்லல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு பள்ளிவாசல்ல பணக்காரங்க வந்தா மட்டும் பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏழைகள் அதெல்லாம் தெரியாது. ஏழைகளிடத்தில் பழகக்கூடிய விதத்தில் நிறைய பேர் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அல்ல. மனிதர்களில் புனிதர், அவர்கள் சிறப்புக்குரியவர்கள், மற்றவர்களையும் சிறப்பு செய்யக்கூடியவர்கள். சாதாரண ஒரு மனிதனாக இருந்தாலும், அடிமையாக இருந்தாலும், ஒரு எந்த விதத்திலும் உயர்வானவர்கள் இல்லாமல் ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உச்சத்தில் இருப்பவர்களை போன்று பாதுகாத்தார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு துஆ செய்துவிட்டு சொன்னார்கள், இன்ன ஹாதிஹில் குபூரு மும்தலிஅத்தன் அலா அஹ்லிஹா துல்மத்தன். இந்த கபர்கள் எல்லாம் இருளிலே இருக்கின்றது சொன்னாங்க. இந்த கபர்கள் எல்லாம் இருள்களால் மூழ்கப்பட்டு இருக்கின்றது. இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் யுனவ்விருஹா அலைஹிம் பிஸலாத்தி. என்னுடைய இந்த துஆவினால் அந்த கபர், இருளடைந்த கபர் எல்லாம் ஒளிமயமாக அல்லாஹ் மாற்றிவிட்டான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாருக்கு? ஒரு சாதாரண ஒரு சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணிக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை இந்த இஸ்லாம் வழங்குகிறது என்று சொன்னால், பள்ளிவாசலுடைய தொடர்பில் இருந்ததனால், பள்ளிவாசலுடைய தொடர்பில் இருந்ததனால், பள்ளிவாசல் சுத்தம் செய்ததனால். பெரிய அமல் எல்லாம் அந்த பொண்ணு செய்யல, பள்ளிவாசல சுத்தம் செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு தடவை சஹாபாக்கள் வீட்டில் இருக்கும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கின்ற பொழுது, ஒரு கிராமவாசி அரபி ரொம்ப மூர்க்கத்தனமா நேர நின்று ஒண்ணு கடிக்கிறார், சிறுநீர் கழிக்கின்றார். எங்க? ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல. சஹாபாக்கள் இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் நபி இருக்கிறார்கள். நேர சிறுநீர் கழிக்கின்றார். இதை பார்த்து நம்மளா இருந்தா பயங்கர ஆத்திரம் வரும். சஹாபாக்களுக்கு, ஈமானில் உச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும். பயங்கரமான கோபத்துல அவங்க அந்த அரபியை போய் அடிப்பதற்காக அல்லது திட்டுவதற்காக அவர்கள் வேகமா எந்திரிச்சு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இருங்க, பொறுங்க, அந்த அரபியை விட்டுருங்க, அந்த அரபிய லா தர்மூஹு, அவர்களை நீங்கள் ஒண்ணு செய்ய வேணாம், அவரை திட்ட வேணாம், ஒண்ணு செய்ய வேணாம். தாவு, முதல்ல அவர் சிறுநீர் கழிச்சு முடிக்கட்டும். எப்படி ஒரு பண்பாடு பாருங்க. பள்ளிவாசல் தான், சிறுநீர் கழிச்சு கொண்டு இருக்கக்கூடியவனை இடையில போய் நிப்பாட்ட வேணாம், அவர் பண்ணி முடிக்கட்டும், சிறுநீர் கழிச்சு முடிக்கட்டும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில அந்த அரபியை, காட்டரபியை கூப்பிட்டு, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை கூப்பிட்டு நிதானமா ஒரு கனிவான முறையில நபி அவர்களுக்கே உரித்தான பாணியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசி இடத்தில் பேசினார்கள். அந்த கிராமவாசி எப்படி கேட்டால், எப்படி சொன்னால் புரிந்து கொள்வானோ அந்த லெவலுக்கு இறங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபியிட்ட பேசுறாங்க. பேசி சொன்னாங்க, இன்னல் மசாஜித லிذிக்ரில்லாஹ், இன்னல் மசாஜித லிذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காகத்தான் இந்த மஸ்ஜித் இருக்குது. வஸ்ஸலா, தொழுவதற்காக இந்த மஸ்ஜித் இருக்குது. வகிராத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுறதுக்கு மஸ்ஜித் இருக்குது. தொழுறதுக்கும் ஓதுறதுக்கும் அல்லாஹ்வை வணங்குறதுக்கும் அவனை புகழ்வதற்குமான இந்த மஸ்ஜிதில இந்த மாதிரி காரியம்லாம் செய்யக்கூடாதுப்பான்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை அனுப்பிட்டு ஒரு வாளியை எடுத்துட்டு அதை சுத்தம் செய்யுங்கன்னு சொல்லி அதை சுத்தம் செய்ய சொன்னாங்க. எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு அவர்களை தண்டித்திருக்கலாம், ஆனால் அவன் ஒரு காட்டரபி, அவனுக்கு அவ்வளவுதான் அவனுடைய அறிவு. ஆனா அவனிடத்தில் அவனுடைய லெவலில் இறங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள் பாருங்கள். பெருமானார் ஒரு டீச்சராக சாதாரணமாக சொல்லிக் கொடுப்பதற்கு மட்டும் வரவில்லை, பண்படுத்துவதற்காக
நல்ல முறையில் அந்த ஒரு மனிதனை புனிதனாக மாற்றுவதற்கான வழியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்டார்கள். ஆக மஸ்ஜிதிலே, இதை ஏன் சொல்கிறேன் என்றால், மஸ்ஜிதிலே வீண் குழப்பங்களும் வீண் சத்தங்களும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள் என்பதற்கான சாட்சிகள். அதுபோல பள்ளிக்கு தொலை வரக்கூடியவர்கள் தேவையில்லாத அந்த பச்சை பூண்டுகளையும் வெங்காயையும் பச்சையாக சாப்பிட்டு வருவதை பெருமானார் வெறுத்தார்கள். அந்த மாதிரி வராதீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன்னா மலக்குமார்கள் அதை வெறுக்கிறார்கள் என்றும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுபோல வீண் சப்தங்களை பள்ளிவாசலுக்குள்ளே இடுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். மன் சமிஅ ரஜுலன் யன்ஷது தால்லத்தன், ஒரு மனுஷன் வர்றான், வந்து அவனுக்கு ஒரு பொருள் தொலைஞ்சு போயிடுது, இங்க தொழுகை நடந்துட்டு இருக்கு அல்லது இபாதத் நடந்துகிட்டு இருக்கு, அவனுடைய பொருள் தொலைஞ்சிருச்சுன்னு வைங்க, அந்த பொருளை நின்றுகிட்டு எழும்பி நின்று சத்தமா அனௌன்ஸ் பண்ற அறிவிப்பு செய்வதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அப்படி அறிவிப்பு செய்து மற்றவர்களை இடையூறு செய்யக்கூடியவனுக்கு அவனுடைய பொருள் திரும்ப லா ரத்தஹுல்லா, அவனுக்கு திரும்ப கிடைக்காம போகட்டும் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தொழுகையில அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. குரான் நான் குரான் தானே போடுறேன்னு சொல்லிட்டு தொழுகை சத்தமா போன வச்சுக்கிட்டு நம்ம தொழுதா மற்றவர்களுக்கு அது இடைஞ்சலா இருக்குமா இல்லையா? ஆக நாம் இபாதத்து செய்ய வந்திருக்கிறோம் என்றாலும், நம்முடைய இபாதத்து நேரல்ல இபாதத்தாக இருந்தாலும், அதை கொண்டு மற்ற அடுத்தவருக்கு எந்த தீங்கும் அவனுடைய இடையூறும் ஏற்படாத வண்ணம் பொறுப்பேற்றுக் கொள்வது நம் அனைவர் மீதும் கடமையாக இருக்கிறது. அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசையா பல கியாமத் நாளுடைய அடையாளங்களை வரிசையாக பட்டியலிட்டு சொன்னாங்க. அதுல பொது சொத்துக்களை தன்வசமாக கையகப்படுத்தி கொண்டு அதை அபேஸ் பண்றாங்க இல்லையா, ஆக்கிரமிப்பு செய்பவர்கள் நிறைந்து விடக்கூடிய சமயத்தில் இந்த கியாமத்து நாள் வந்துவிடும் என்று சொன்னார்கள். அதுபோல அமானிதமாக கொடுக்கப்பட்ட அமானித பொருள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்ற பொழுது கியாமத் வரும் என்று சொன்னார்கள். ஜகாத்து பொருள், ஜகாத்து கொடுக்கக்கூடிய கடமை உள்ளவர்கள் அதை கொடுப்பதற்கு சிரமப்படுவார்கள். எப்படின்னு சொன்னா, எப்படி ஒரு ஃபைனை கட்டுறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டமா இருப்போமோ அது போன்று ஜகாத்து கடமை, அந்த கடமையை செய்வதற்கு கஷ்டமா இருக்கும். மார்க்கத்தை தவறான நோக்கத்திற்காக கற்பார்கள், மார்க்கத்தை கற்பார்கள், ஆனால் அவருடைய நோக்கம் இறைவனுக்காகவும் அவனுடைய தூதருடைய அந்த மார்க்கத்தையும் இந்த உலகத்தில் பரப்புவதற்காகவும் மேலோங்க செய்வதற்காகவும் இல்லாமல் வேறு ஒரு மானிட்டரி பெனிஃபிட்ஸை எதிர்பார்த்தோ அல்லது வேறு எது தவறான வழிகளுக்காகவே மார்க்கத்தை கற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்ற பொழுது கியாமத் வந்துவிடும் சொன்னார்கள். அதுபோன்று மனைவியினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு பெற்றவர்களை நோவினை செய்யக்கூடியவர்கள், மனைவியினுடைய பேச்சை கேட்டு அத்தா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அம்மா ஒண்ணும் தெரியாது அப்படின்னு அவங்கள ஒதுக்கி ஒரு ரூம்குள்ளேயே வச்சு, இன்றைக்கு நிறைய வீடு அவங்க கட்டி கொடுத்த வீட்டிலேயே உட்கார்ந்துக்கிட்டு அவங்க கட்டி கொடுத்து உழைத்து கட்டி கொடுத்த அந்த வீட்டில் வைத்துக் கொண்டு அவர்களை வெளியேற்றுபவர்கள் இருக்கிறார்கள், அல்லது அவர்களை வீட்டுக்குள்ள ஒரு சின்ன அறையில் முடக்கி இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், எந்த உரிமையும் கொடுக்காமல் அவர்களை வேதனை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் ஒருபடி மேல போய் அவர்களை அடிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அஊது பில்லாஹ், அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். பெற்றவர்களை நோவினை செய்பவர்கள் மறுமையில் அல்லாஹ் தஆலா கூலி கொடுப்பான் என்பதை விட இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கூலி கொடுத்து விடுவான், உலகத்திலேயே அவர்களுக்கு வேதனையை தண்டனையை கொடுத்து விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உபதேசித்திருக்கிறார்கள். அதுபோல கெட்டவர்கள் சமுதாயத்தினுடைய தலைவர்களாகவும் நல்லவர்கள் ஒதுக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட நிலை வந்தால் கியாமத் நாள் வந்துவிடும். அதுபோல ஒருத்தனுக்கு பயந்து கொண்டு அவனுக்கு மரியாதை செய்வார்கள், ஒருத்தனுடைய அந்த செல்வாக்கிற்கும் அவனுக்கு பயந்து கொண்டு அவனுடைய தீமைக்கு பயந்து கொண்டு என்ன செய்வார்களாம், அவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள். ஆடம்பரம், இசை, ஆட்டம் பாட்டம், மது மாது என்று பெருகிவிடும். இன்னைக்கு பார்க்கிறோம் இஸ்லாமிய நாடுகள் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் காக்க வேண்டிய நாடுகளிலே மதுவும் மாதுக்களும் கேளிக்கைகளும் நுழைந்து விட்டது. இதெல்லாம் கியாமத் நாளுடைய அடையாளம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோன்ற முன் சென்ற நல்லவர்களை திட்டுவார்களாம், பின்னாடி உள்ளவங்க முன்னாடி சென்ற நல்லடியார்கள் வலிமார்கள் இறைநேசர்களை எல்லாம் திட்டுவார்களாம். இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
மஸ்ஜிதுகளிலே வீணான குழப்பங்களும் மஸ்ஜிதுகளிலே வீணான சப்தங்களும் போடக்கூடியவர்களாக இருப்பார்கள். தேவையில்லாத பிரச்சனைகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி பெறுகின்ற பொழுது கியாமத் நாள் வந்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே அருமையான நல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய நாளுக்கு வரக்கூடியவர்கள் நாம் கவனத்தில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஜும்மா நாள் வந்து விட்டால் ஷைத்தான்கள் எல்லாம் படர்ந்து போய்வாங்களாம். எங்க? மார்க்கெட்டு பக்கம் போயிடுவாங்களாம், வீட்டு பக்கம் போயிடுவாங்களாம். போய் இவனை பள்ளிவாசலுக்கு வரவிடாத அளவுக்கு என்னென்ன உலக ஆசைகள் போட முடியுமோ, உலக தேவைகளை காட்ட முடியுமோ அதையெல்லாம் காட்டி தடுப்பார்களாம். ஆனால் மலக்குமார்கள் ஆரம்பத்திலேயே பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்களாம். வந்து நோட்பேட்ல குறித்து கொண்டுவார்கள் யார் முதல்ல வர்றா அப்படின்றத. இந்த கேட்ல நின்றுகிட்டு என்ன செய்வாங்களாம், வரக்கூடியவர்களை ரெக்கார்ட் செய்து கொண்டிருப்பார்கள். உள்ளே வந்து ஹுதுபால மிம்பர்ல ஏறின உடனே, இமாம் ஏறின உடனே அந்த மலக்குமார்கள் மூடி வைத்து விட்டு வந்து அமர்ந்து கொள்ளுவார்கள். அதுக்கு பிறகு வரவங்களுக்கு எதுவுமே ரெக்கார்ட் கிடையாது, நன்மைகள் கிடையாது. அதுபோல மலக்குமார்கள் அவர்களுக்கான பணி இது. இங்க இருக்கக்கூடிய குத்துபா ஓதக்கூடிய சமயத்தில் சில பேருக்கு இரட்டை நன்மை கிடைக்கும், சில பேருக்கு ஒற்றை நன்மை கிடைக்கும். இரட்டை நன்மை யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? இமாம் ஓதக்கூடியதை அப்படியே செவிதாய்த்து கேட்டுக்கொண்டு அமைதியாக எந்த டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இரட்டை நன்மைகள். ஒற்றை நன்மைகள் ஒரு சில பேர் கிடைக்கும். அது யார் தெரியுமா? ஏதாவது ஒரு மூலையில உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்களுக்கு பயான் கூட விளங்காது அல்லது ஹுத்பா கூட காதுல விழாது, ஆனாலும் அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள். எதை யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. அவர்களுக்கு ஒற்றை நன்மை கிடைத்துவிடும். ஆனால் கை சேதமான ஒருத்தன் யார் தெரியுமா? அவனுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. அவன் முன்னாடி உட்கார்ந்து இருப்பான், அவனுக்கு வந்து கேட்கும் எல்லாம், ஆனா அவன் மற்றவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான், அதே நேரத்தில் பேசிக்கொண்டிருப்பான், போனை நோண்டிக்கிட்டு இருப்பான், எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பான், குத்துபாவை மதிக்க மாட்டான். அப்படிப்பட்டவருக்கு எதுவுமே கிடைக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆகவே மஸ்ஜிதினுடைய கண்ணியத்தை நாம் பாதுகாப்போமாக. மஸ்ஜிதுடைய கண்ணியத்தை பேணி பின்பற்றி அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோமாக. இறை நன்மையை மஸ்ஜிதிலே வந்து நல்ல அமல்களை செய்து அந்த அமல்களை இந்த வெள்ளிக்கிழமையினுடைய ஜும்மாவினுடைய பலனை முழுவதுமாக நாம் பெறக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.